வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10/7/2026 வெள்ளிக்கிழமை ட்ரா சொர்ண கேரளாவோட ட்ரா இருக்குது. இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நமக்கு இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 287ன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் முயற்சி பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம்னா இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரோனியா ப்ளஸ் வந்து ஒன்று ட்ரா நம்பர் வைக்கணும், இல்லைன்னா ட்ரையல் நம்பர் வைக்கணும். இந்த ரெண்டும் தான் பேஸாக வச்சு ஆடினாங்க. பட் நம்ம அதை எப்போயுமே காரோனியா அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தாலே நமக்கு மெயின் எங்கே போகும்னா ஒன்று ட்ரா நம்பர்லேருந்து எடுப்பாங்க, இல்லைனா பெண்டிங் இதுலேருந்து எடுப்பாங்க, ட்ரையல் நம்பர்லேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கு போகும். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி இன்றைக்கி 287, அதாவது நேற்று கொடுத்தாங்க இல்லையா நம்பரு, நேற்று வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 478ன்னு கொடுத்தாங்க. அந்த 478 இன்றைக்கி 247 மாற்றிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம ஒரு நல்ல வின்னிங். அதே மாதிரி நீங்கள் யாராவது நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப அதிகமான ரேட் வைக்காமல் இதில் ரொம்ப கம்மி. இந்த சேனலில் மட்டும் 199 ரூபா சம்திங் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. இதுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர இதுக்கு மேலே இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா 120 ட்ரா வந்து 124 ட்ரா வந்து நமக்கு மொத்தமாகவே கொடுக்குறோம். 124 ட்ராவில் நமக்கு ஒரு அதாவது இதில் பாதிக்கு பாதி நம்ம வின்னிங் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வின்னிங் எடுத்துடலாம். நீங்கள் வாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை பொறுத்த வரைக்கும் வெறும் 299 ரூபா தான். ஆனால் நாம் கொடுக்கக்கூடியது ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து வின்னிங் நம்பர் கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபுல் டிஜிட் ஒரு நாள் ஒரு ஃபுல் 129 ட்ராவில் ஒரு ஃபுல் டிஜிட்டு கொடுத்தாவே உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா? அது போக ஒரு 10 வந்து நமக்கு ஒரு 2 டிஜிட்டு கொடுத்தாலும் மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு வந்து வெறும் 299 ரூபா தான். அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நான் கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அது மட்டும் நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரியும் எப்படி பார்த்தாலும் இந்த 120 ட்ராவில் நமக்கு ஒரு பாதிக்கு பாதி ட்ராவாவது நான் கொடுத்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து நான் போட்டு எடுத்துருவோங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க. கட்டாயமாக சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எப்போயுமே வந்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்படி கூட ஒரு பெட்டு மாதிரி கட்டி கூட ஆடலாம். சூப்பராக வரும். கண்டிப்பாக வாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து 488 அப்படிங்கிறது 448ங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 287ங்கிறது வின்னிங் நம்பர், 511. அதே மாதிரி 60 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது, உங்களுக்கு ட்ரா நம்பராக இருக்குது. எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக வின்னிங் கொடுப்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா மற்ற கம்பெனிக்காரங்க மாதிரி உங்களுக்கு எதுலேருந்து எடுக்க மாட்டாங்க. கணக்கில் என்ன வருதோ அதை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் எஃபெக்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கு என் கணக்கு மேட்ச் ஆனால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணலாம். சரியா? இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையாவே பெண்டிங் நம்பர் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு 7ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் வந்துருந்துச்சு. ஏன்னா சி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங்கில் நமக்கு பி போர்டில் பெண்டிங்கில் இருந்துச்சு. அது 2 நம்பருமே எடுத்தாங்க. நேற்று 7ஆம் நம்பர் எடுத்தாங்க, இன்றைக்கி 7ஆம் நம்பர் எடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, நேற்று 8ஆம் நம்பர் எடுத்தாங்க, இன்றைக்கி 8ஆம் நம்பர் எடுத்தாங்க. அதுவும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரெண்டுமே நமக்கு நேற்று எடுத்துக்காங்க, இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு இது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரியா? உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓவரால் நமக்கு அதை பேஸை வச்சு கூட நமக்கு இன்றைக்கி வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 16, பி போர்டில் 6, சி போர்டில் ஒரு 5. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஈக்ஸ்னு இன்றைக்கி வந்துருந்துச்சு. 0, பி போர்டில் வந்து ஒரு 5, சி போர்டில் வந்து ஒரு 16 நாள் பெண்டிங்கு. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 7, சி போர்டில் 9. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து ஒரு 8, சி போர்டில் வந்து ஒரு 11. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து ஒரு 38. 2 போர்டுமே பெண்டிங். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 போர்டு பெண்டிங்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாளையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் 3ஆம் நம்பரும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் ஆயிரும். இங்கே 20, இங்கே வந்து 10. அப்போ 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் ஆக போகுது. சரி, அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 27, பி போர்டில் 2, சி போர்டில் 3. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 32, பி போர்டிலையும் சி போர்டிலையும் இன்றைக்கி வந்துருச்சு. பரவாயில்ல நமக்கு ஓரளவுக்கு. சரியா? அடுத்து 8ஆம் நம்பரும் அதே தான். 8ஆம் நம்பரும் நமக்கு அதே தான். மாறி நமக்கு வந்து 25 நாளாக ஏ போர்டிலையும் மிச்சம் வந்து 0 இன்றைக்கி வந்துருந்துச்சு 8ஆம் நம்பர். அதே மாதிரி நேற்று வந்து 8ஆம் நம்பர் வந்து நேற்று வந்துருந்துச்சு, மாறி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 51, பி போர்டில் ஒரு 4, சி போர்டில் ஒரு 41 நாள் பெண்டிங். இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். இப்போதைக்கு நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் ப்ளஸ் 9ஆம் நம்பர் 2 நம்பருமே 2 போர்டு பெண்டிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. சரியா? அதை தாண்டி 2ஆம் 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து 6, சி போர்டில் வந்து ஒரு 2. இவ்வளோதான் பெண்டிங்கு. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிகமான நம்ம ரேட்டு வச்சு வைக்கல, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நம்ம ஒரு 10 ட்ரா, நீங்கள் ஒன்றுமில்ல, ஒரு 10 ட்ராவுக்கும் நீங்கள் 2 டிஜிட் எடுத்தாலுமே நீங்கள் எங்கேயோ போயிடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வாங்க, கட்டாயமாக நம்மளால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு மேலேயே கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரூபாய்க்கு மேலே நம்மளால் சூப்பராக கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா வாங்க, சூப்பராக நீங்கள் எடுக்கலாம். வாங்க. சரியா? ஒன்றுமில்ல, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் நேராக போய் நம்மளுடைய ஜாயின் பட்டன் ஒன்று பக்கத்தில் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பருடைய பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அது எதுக்காக கேட்குதுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கேட்குது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மட்டும் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பேமெண்ட் மெத்தடை போகும். பேமெண்ட் மெத்தடை முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சுது. 2 ஸ்டெப்பு தான், பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு, செகண்டு பேமெண்ட் மெத்தட், இந்த ரெண்டையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். சரியா? அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன் இதுனா கட்டாயமாக நீங்கள் வந்து நிறைய வின்னிங் எடுக்கணுங்கிற ஆர்வம் தான் எனக்கு. நீங்கள் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா தான் நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் கூட எஃபெக்ட் போட்டு நிறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிறக்காக நிறைய இன்னும் கூட நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்குங்கிறதுனால சொல்கிறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே கொடுக்குற காசை வச்சு நான் தாஜ்மஹால்லாம் கட்ட போகிறது கிடையாது. சொல்கிறேன், இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சரியா? முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 9ஆம் நம்பர் தான். நேற்று மாதிரி தான் கொடுக்குறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப எஃபெக்டாக வரும்னு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு 9ஆம் நம்பர் தான் பேசிக்காக வருது. என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 51 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் அதுதான். 51 நாள் நிற்கிது. கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த மாதமும் போன மாதம் பூராமே நமக்கு வைக்காமல் விட்டுட்டாங்க. இந்த மாதத்தில் 9ஆம் நம்பர் வந்து ஒரே ஒரு நாள் வந்து எடுத்தாங்க, பி போர்டில் எடுத்தாங்க. அது எத்தனாம் தேதி எடுத்தாங்க? 4ஆம் தேதி நம்ம 5ஆம் தேதி என்னமோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுக்கல. இப்போ மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்குவாங்க அப்படிங்கிறது இந்த ட்ராவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2க்கு 9 சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த பேசிக்கான ஐடியாலஜியில் எடுப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன், இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ப்ளஸ் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு 7, 9 அப்படிங்கிற 2 நம்பருக்குள்ள ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பி போர்டு எடுத்துட்டிங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்படுற ரிசல்ட் வந்து 8. 8ஆம் நம்பர் வந்து ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட நம்பர் தான் மேட்ச் ஆகும். அந்த வகையில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. எனக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற கணக்கில் பி போர்டில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் அது போக நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் கொடுக்கணும்? 5ஆம் நம்பர் தாங்க இருக்கிறதே அதிகமான பெண்டிங்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த போர்டுலேயுமே அதிகமாக பெண்டிங்கில் இல்லை. 3ஆம் நம்பர் கூட இப்போ இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து 3 போர்டு பெண்டிங், அதாவது 2 போர்டு பெண்டிங் நம்பரில் அதிகமாக இருக்கிறது 9, 5ங்கிற அந்த 2 நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர். இது அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரெண்டுமே ஆனால் அதிகமாக தான் இருக்குது 9, 5ங்கிறது. ஏன்னா இங்கே வந்து 30, 38 அப்படிங்கிறது 20, 38ங்கிறது 5ஆம் நம்பர் பிசியில். அதே மாதிரி ஏசியில் வந்து 51, 41ங்கிறது உங்களுக்கு 9ஆம் நம்பர் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால தான் அதை கொண்டு வரோம். பட் அது போக நம்ம கணக்கும் வருது. பெண்டிங் இருக்கிறதுனால மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, வரும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பார்ப்போம். எனக்கு என்னென்னா இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதம் 4ஆம் நம்பர் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு 4ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தாங்களா அப்படின்னு ஏ போர்டில் மட்டும்தான் கொடுத்தாங்க. பி போர்டுலேயும் சி போர்டுலேயும் இன்ன வரைக்குமே கொடுக்கல. பட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன், திரும்ப 4ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் கொடுக்கலாமோ அப்படிங்கிற கணக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் வந்து வரவே இல்லை. இந்த மாதத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 10 ட்ரா ஆயிடுச்சு. 10 ட்ராவில் நமக்கு 4ஆம் நம்பர் எங்கேயுமே கிடைக்கல. அதை கணக்கு பண்ணி 4ஆம் நம்பர் ப்ளஸ் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு அதிகமாக தான் வருது. அது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். 4ஆம் நம்பர் ப்ளஸ் 8ஆம் நம்பர். சரியா? 8ஆம் நம்பருக்கான சோர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் நாளைக்கான வின்னிங் நம்பர் வருது. ஸோ 2ஆம் நம்பர் வராதான்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 16 நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது. சின்ன நம்பர்லேயே இப்போ இருக்கிறதுக்கு அதிகமாக பெண்டிங் நிற்கிறது சின்ன நம்பர் வந்து 6ஆம் நம்பர் நிற்கிது. சரி 2ஆம் நம்பர் நிற்கிது சி போர்டில். பட் அதை கணக்கு பண்ணி கூட சி போர்டில் திரும்ப கொடுக்கலாம். அப்படின்னா பெரிய நம்பர் தானே அடிக்கிறாங்க. பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுக்கலாம். எனக்கு அதுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும்
பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் ப்ளஸ் 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.